சொல்லுங்கள் பாட்டி. என்றென்றும் சுகசேமத்துடன் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆகட்டும். இருந்தாலும் என்னை தேடி வந்த காரணம் என்னப்பா? பாட்டி என்ன? கலகமில்லாத தெய்வமே நான் கலகக்காரன் தான். அப்படி இருந்தாலும் என்னப்பா? தங்கள் தந்தை வாழக்கூடிய நாட்டிற்கு சென்றேன். தங்கமாபுரிப்பட்டினம் சென்றிருந்தாயா? தங்கமாபுரிப்பட்டினம் சென்றேன். என் தந்தை எப்படி இருக்கின்றார்? அவர் நலமாகத்தான் இருக்கின்றார். நாட்டு மக்கள் அனைவரும் எப்படி இருக்கின்றார்கள்? அனைவரும் சமமாக இருக்கின்றார்கள். என் தாயார் எப்படி இருக்கின்றார்? பாட்டி என்னப்பா? அனைவரும் சமமாக இருக்கின்றார்கள். ஆனால் அங்கே ஒரு யாகம் நடக்கின்றது பாட்டி. யாகமா? ஆமாம். நாரதா பூபாயம்மா தேவி முறையே சொல்லுகின்றேன் பாட்டி. சொல்லப்பா. எனக்கு எடுத்துரைப்பாயே, எனக்கு எடுத்துரைப்பாயே. பாட்டி, முன்றொரு சமயத்தில் உங்கள் கணவரானவர் யாகம் செய்தாராம். அதை காண வேண்டும் என்று உங்கள் தந்தையானவர் வந்தாராம். தந்தையானவர் யாகத்துக்கு வந்தாரா? ஆமாம் பாட்டி. பார்க்கவே இல்லையப்பா. அப்படி வரும்போது நந்தியானவர் பிரமனை தள்ளிவிட்டாராம். ஆகையால் கோபம் கொண்டு என்னை மதியாத சிவனை தாழ்த்த வேண்டும் என்று யாகம் செய்கிறார் பாட்டி. நாரதா ஊரை தீடும் உலகம் என் கணவர் யார்? ஈயரம்பு 84 லட்சம் ஜீவன்களுக்கும் படியெடுக்கக்கூடிய பரம்பொருள் என் கணவர். அவரை தாழ்த்த வேண்டும், அவருக்கு மென்மேல ஆக வேண்டும் என்று என் தந்தையானவர் யாகம் நடத்துகிறாரே, இது நியாயமா? இது நடக்கக்கூடிய காரியமா? பாட்டி, என்னப்பா? நானும் பலமுறை எடுத்துரைத்தேன், இது நியாயமில்ல காரியம் தானே, நடவாக துரைத்தேனே.
வாழவே வந்தேன் உன்னை நாடி பாட்டி நாரதா, நானும் எவ்வளவு எடுத்து கூறினேன், ஆனால் அவர் கேட்கும்படியாக தெரியவில்லை. அப்படியா? ஆகையால் நீங்கள் தான் சென்று அந்த யாகத்தை நிறுத்தி வர வேண்டும் பாட்டி. என்னது, நான் சொல்ல வேண்டுமா? நாரதா, என்ன வார்த்தை உரைத்து விட்டாய்? என் தந்தையின் கோபத்துக்கு முன்னாடி நான் நிற்பதா? ஏன் தெரிவிக்கல தெரியுமா? ஏனப்பா? மகள் என்று பாசத்தை காட்டி நீங்கள் தான் நிறுத்த வேண்டும். நாரதா, நீ கொண்டு வந்த மூட்டையை என் தலை மீது இறக்கி வைக்கின்றாயா? அப்படியெல்லாம் செய்யவில்லை பாட்டி. இல்லையா? சரி, இதெல்லாம் நல்லதுக்காக தான் தெரிவிக்கின்றேன். நாரதா, நாடிய நாரதமுனியே, நல்லது போல பாட்டி. நீ சொன்னபடி என் தந்தையை பார்க்க இப்பொழுதே நான் சென்று வருகின்றேன். நீ ஆசிரமம் புறப்படு. அகட்டு பாட்டி. நாராயணம், நான் வந்த வேலை முடிந்து விட்டது, சென்று வருகிறேன். நாராயணம்.